வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஹீலர் படத்தோடைய பூஜைலாம் எல்லாம் கலந்துருக்கீங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாடணும். காரணம் என்ன, ஹிட்லர் மாரியே ஒரு கதையை மிகப்பெரிய அருமையாக சொன்னார். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாடணும். டைரக்டர் ராஜ்குமார் தான், தனுஷ் ராஜ்குமார் தான் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு. இந்த படத்தை வந்து ஒன்றியாக திறமையாக இருந்து இப்போ மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணிடுறாரு. அதேமாரி இப்போ என்றைக்கு எப்படி எல்லாம் நம்ம வந்து இருக்கோமோ அதேமாதிரி இந்த படம் சக்ஸஸ் பண்ணி மீண்டும் வெற்றிகளை கலந்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி ஹீலர் திரைப்பட பூஜை நிறைய நல்ல உள்ளவங்க வந்து இன்றைக்கி வாழ்த்திருக்காங்க. எல்லாருடைய வாழ்த்தும் ஆதரவும் ஆசீர்வாதமும் இந்த ஹீலர் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கணும். இந்த படத்தை இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் ஃபஸ்ட்டு படம் இருக்குது. கதை வந்து நட்பு நடிப்பில் அங்கே அந்த லைனை சொன்னார். ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட். இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டு. கதையாக ஒரு கமர்ஷியலாக காமெடியாக காதல் அப்படின்னு படம் பண்ணிடலாம். ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு அழகு. அந்த பொறுப்பான இயக்குனரை தான் நம்ம தனுஷ் ராஜ்குமாரை நான் பார்க்குறேன். நல்ல ஒரு கண்டென்ட்டு. அப்புறம் கதாநாயகன் வெற்றிகிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கதையும் ஒரு சாதாரண கதையாக இருக்காது. அதில் ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு கண்டென்ட் புதுசாக இருக்கும். தொடர்ந்து அவர் படங்கள்லாம் பாட்டு வரேன். கதாநாயகன் வெற்றி வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப திறமைசாலியாக இருக்கார். இந்த கதையும் அவருக்கு ரொம்ப ஆப்டான கதையாக இருக்கும். இந்த ஹீலர் படத்திற்கு பிறகு வெற்றியினுடைய வளர்ச்சி இன்னும் பெரிய வளர்ச்சியாக வரும். வெற்றி மாதிரி கதாநாயகர்களுக்கு வரும் வெற்றி தான் ஒரு சாதாரண இயக்குநர்கள், சின்ன தயாரிப்பாளர், சின்ன இயக்குநர்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துணையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர் புது இயக்குநர்களுக்கும் புது தயாரிப்பாளருக்கும் தொடர்ந்து கால்ஸ் கொடுத்துட்டு வராரு. வெற்றி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதாநாயகி சாருனிஷா ரொம்ப திரையுள்ள ஜெயிச்சு பெரிய கதாநாயகங்கிற ஒரு வெறி ஆர்வம் சொல்றது ஒரு வெறி லட்சியமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திரையுள்ள ஜெயிச்சானுங்கிற அந்த லட்சியத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படம் அமையும். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய அடுத்த படம் ஹீலர் படத்தோட பூஜையில் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து சுப்பையான ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல. தனுஷ் ராஜ்குமார் அவர் தான் டைரக்டரு. சார் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டென்ட் தான் இது. மெடிசன் எந்த அளவுக்கு இருக்குது, மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வர ஒரு மெசேஜ் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் என் கூட சாரும் நடிக்கிறாங்க, சாரும் ஒரு ரோலில் நடிக்கிறாரு. ஸோ சுப்பிரமணியம் சிவா சாரும் நடிக்கிறாரு. அப்புறம் தீனா அண்ணன், மைம் கோபின், அந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இது என்னோடய முதல் படம். என்னோடய முதல் ஆசை என்னென்னா, மருத்துவத்தை வந்து சமமாக சேவை செய்யணும், எல்லாருக்குமே பொதுவாக சேவை செய்யணும். அதில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. படிக்க வர டாக்டர்ஸ் எல்லாருமே மருத்துவத்தை வந்து கடவுளுக்கு சமமாக சேவை செய்யணும். அதை தான் ஒரு பெரிய கருத்தாக வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த படம் வெளில வரும்போது மருத்துவத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய ஒரு மெசேஜாக இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நினைப்பீங்க, என்ன எப்பவும் கூல் சுரேஷ் வந்து வெந்து தெளிந்தது காடு அப்படின்னு தானே சொல்லுவார், இன்றைக்கி என்ன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அதற்கு காரணம் இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி. பல படங்களில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பர்டிகுலராக சில காரணங்கள் இருக்குது. என்னென்னாக்கா, அவர் பிறக்கும்போதே இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சிக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா? ஒருவேளை அவருக்கு வேறு எதுனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவர் ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கப்புறம் இனிமேட்டு உனக்கு எல்லாமே வெற்றி தாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களான்னு தெரில. அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள். தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ, ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோ. ஸோ அந்த ரெண்டு பேரும் உள்ள இவ்வளோ பெரிய கண்டென்ட் சொல்ல ஒரு கைதட்ட மாட்டேன்றீங்களா?
இல்லை நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த தனுஷும் சரி ராஜ்குமாரும் சரி ஒரு ஹிட்டான பேர் இது. ஸோ அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் இந்த ஹீலர் படத்துக்கு இயக்குனராக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷப்படுறேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த படத்தில் அவரோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது டைரக்டர் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இதில் எழுதியிருக்கேன்னா நான் எழுதும்போது அது வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த கேரக்டரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி என்ன சார் வித்தியாசமாக இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், சமீபத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது, உதவும் குணம் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அதை மனசில் வச்சு தான் இந்த படத்தில் இந்த ஹீலர் படத்தில் கூல் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டர் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவராக வரேன். அதில் சொல்லலாமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்தாலும் இருக்கலாம். படம் பார்க்கும்போது யோசிப்பீங்க இல்லையா, ஆமாப்பா அன்றைக்கி கூல் சுரேஷ் சொன்னானே அப்படின்னு. அது என்னன்னாக்கா, அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டிலும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி, ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்குது, கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது, ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போகிற நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட் ஒன்று இருக்கா? இல்லை. அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. இயக்குனரும் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை உறக்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, நல்லதுக்காக பாடுபட்டுருக்கீங்க. சார் கை தட்டிட்டார், நன்றி. என் கூட வந்த 4 பேர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை சாரே கை தட்டாருனாக்கா அவ்வளோ நம்ம மனசுக்குள்ளே அவர் மனசுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்து போகுதுங்களே. கதை சொல்லிக்கிறீங்க, ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு. என்னன்னாக்கா இன்னைக்கு இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள்லாம் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மருத்துவம் வந்து இலவசம், கல்வி இலவசம். அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட கூல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள். அதை அப்படியே நான் நினச்சது என்னவோ அதே தான் இந்த ஹீலர் படத்தில் நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அதை அப்படியே அதை வந்து கற்பனை திறனாக அவர் எழுதி வச்சுருக்காரு. இயக்குனர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் என்ன சொல்ல வரணும், நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையர்கிட்ட போய் அங்கே போய் இங்கே போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்கள் சொல்ல வரீங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கே இருக்கீங்க இயக்குனர் அவர்களே? எந்திரிச்சாக்க ஃப்ரேம் கட்டாயிரம் உட்காந்தே போடுறேன். வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ மாலை போட்டவொன்னா ஒரு சம்பவம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் தெரியாதனமாக இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமாக ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுட்டான். அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு. ஆனால் இந்த ஹீலர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் நிறையா ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க, பெண்கள் நிறையா ஆண்களுக்கு மாலை போட்டாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் யாருமே கேட்கல. ஏன் கேட்கல? கூல் சுரேஷ் அப்படின்றதுனால நீங்கள் கேட்டுட்டீங்க. இப்போ இயக்குனர் நம்ம இல்லைவா டைரக்டர் நம்ம உதயகுமார் சார் போட்டார், அது யாருமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னாக்கா இல்லை ஏன் கேட்கலன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் உள்ளவர். இல்லை அதுதான் சார் சொல்ல வந்தேன். இல்லை சார் அவங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க, அதனால நீங்கள் தவறாக எடுத்துங்கள. அதே மாதிரி தான் இந்த குழந்தை மனசு உள்ளவன் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக அன்னைக்கு நான் பண்ணிட்டேன் சார். இல்லை சார் அன்னைக்கு இல்லை அதுதான் சொல்ல வரேன். அன்னைக்கு சார் சொல்லும் போது அதுதான் சொன்னார், எப்பா மாலை போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் தெரியாதனமாக ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இந்த ப்ரெஸ் மீடியா மூலமாக அன்னைக்கு நான் நடந்த தவறுக்கு இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த ஹீலர் படத்தின் மூலமா அவர் தவற கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, ஒரு சாதம் சொன்னால் படையோட பூஜை அது வெற்றிக்கு என்னமோ அதை பேசுங்க ப்ளீஸ். அதே மாதிரி இயக்குனர் நம்ம பேரர் சார் வந்து இதில் நடிக்கிறாங்க. எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி பேரர் சார் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கி சார் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்காது. அவங்க வாழ்த்த வந்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டரில் வேறு நடிக்கிறாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். ஸோ இப்படி பெரியவங்களாம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.
வெந்து தணிந்தது காடு. ஹீலருக்கு வணக்கத்தை போடு. வந்து தனுஷ் ராஜ்குமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துட்டுருக்கு, அதிகமாகலாம் வரல. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய படம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம ஓப்பனாக சொல்லிடுது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம். ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு. எல்லாருமே வந்து தேட்டரில் அதிகமாக படம் பார்க்குறத விட இன்றைக்கி ஃபோன்ல எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தை பற்றியும் அந்த தெளிவாக நான் பேசிட்டேன்னா அப்புறம் நான் காத்துக்கருப்பு கலை இல்லைன்னே நினச்சிருவாங்க. சம்மந்தம் இல்லாத பேசினா தான் காத்துக்கருப்பு கலை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் இதை பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும். எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையாக சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக படம் வந்து வெற்றி காணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், அங்கே ஃபைட்டு இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் சினிமா. சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து என்டர்டைன்மெண்ட் அதிகமாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் இப்படி சும்மா தள்ளி விட்டாலே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, 24 மணி நேரமும் சிரிக்கலாம், அந்தளவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக வரணுன்னா, ஒரு இடத்த பிடிக்கணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் சென்டிமெண்ட்லாம் கிடையாது. எங்கேயாவது சோசியல் மீடியாவில் அப்படி இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது அள வச்சுட்டு இருக்காங்களா, உட்காந்து யாராவது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா? கிடையாது. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வீதிக்கு வீதி இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையுமே யூடியூப் இருக்குது. அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த பிடிக்கணும், அது என்னுடைய ஆசை. எனக்கு இடையில நிறையா கேரளாவில் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கம், நடிகராக போகிறதுக்கும் தயங்கிட்டே இருந்தேன். நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து அந்த கதை சொன்னார். கதை சொல்லும்போது அந்த கேரக்டர் பிடிச்சி போச்சு. கதையில் உள்ள கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் சரி நடிக்கலாங்கிறது நான் ஒத்துக்கிட்டேன். இன்னொன்று மருத்துவம். நான் ஏற்கனவே திருப்பதியிலே இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன். திருப்பதி படத்தில் அஜித் சார் நடித்த படத்தில் இந்த பிரசவங்கிறது 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசவம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதில் ஒரு நான் வலியுறுத்திருந்தேன். அது ஒரு பாயிண்ட் தான், பிரசவம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து டோட்டலாக மருத்துவம் எந்தளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு, மருத்துவத்தினால் நடுத்தர மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்கிற கேரக்டர். அது அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் நடிச்சிடலாம்ட்டு ஒத்துக்கிட்டேன். ஆமாம், இந்த படம் சினிமா ஹீலர் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை.